பிறவி எண் 3 விதி எண் 7ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நபரா இருப்பீங்க. கலைத்துறையிலையும் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவரா இருப்பீங்க. அதே மாதிரி நாணத்துல மிகச் சிறந்தவரா இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எண்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேர் வைக்கணும். இப்போ இந்த 3வது எண் அப்படின்னா என்ன, பிறவி எண் என்ன அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி. இப்போ எக்ஸாம்பிள் 3 இருக்கலாம், அல்லது 12ஆம் தேதியா இருக்கலாம், அல்லது 21ஆம் தேதியா இருக்கலாம், அல்லது 30ஆம் தேதி இருக்கலாம். அப்போ நீங்க 3ஆம் தேதி 3வது எண்ல பிறந்துட்டீங்க. அப்ப விதி எண் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்த பிறவி எண்ணுங்கிறது பிறந்த தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டணும். மொத்தத்துல வரக்கூடிய தொகை தான் விதி எண். அப்ப இந்த 2, 3, 7 இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 1ஆம் நம்பர்லயும் 7ஆம் நம்பர்லயும் பேர் வைக்கணும். அப்ப 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு பேர் எப்படி வைக்கணும்? உங்களுடைய இன்சியல் பிளஸ் உங்க பேரு ஆங்கிலத்தில் எழுதுங்க. அதுல வந்து நியூமரல் எண்களை போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமா கூட்டுங்க. கூட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எண் 1ஆம் எண்ல அல்லது 7ஆம் எண்ல பேர் வரல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதே வந்து நீங்க 2ஆம் நம்பர்லயோ அல்லது 4ஆம் நம்பர்லயோ 8ஆம் நம்பர்லயோ பேர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும். இல்ல எனக்கு வந்து 6ஆம் நம்பர்ல தான் இருக்கு அல்லது வந்து 5ஆம் நம்பர்ல தான் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நியூட்ரலா போய்க்கும். அதே நீங்க கொஞ்சம் அந்த நான் சொன்ன அந்த 1 கிட்டத்தட்ட 8ஆம் நம்பரு 4ஆம் நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சில சங்கடங்களை பிரச்சனை நீங்க சந்திப்பீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. கண்டிப்பா மாற்றங்களை செஞ்சுக்குங்க.